Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு குட் நியூஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, this one, pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பேங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். என்ன குட் நியூஸ்? Six of Wands. Okay. 2 of Cups. Wheel of Fortune. 10 of Pentacles. So, pile number 1க்கு ஒரு விஷயம் என்னன்னா, வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான ஒரு கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். அதாவது ஒரு ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், ஒரு இன்ஸ்டண்ட்டான சக்ஸஸ் அப்படி கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட லைஃப் வந்து அந்த சக்ஸஸை நோக்கின நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். ஓகேங்களா, ஒரு க்ரோத் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக எதாவது பண்ணுறீங்கன்னா நேம் செட் பண்ணுறது, லோகோ செட் பண்ணுறது, அண்ட் அது ப்ரொஃபஷ்னலி அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலைகள் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இந்த டைம் பீரியடில் வந்துட்டு நடக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் பாசிபிள். இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, இல்லைனா உங்களோட க்ளோஸ்ட் ஒன், இல்லைனா சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் படி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். 2 பேர்த்தோட கோல் வந்துட்டு ஒரே இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இது வந்து உங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது இப்போது மேரேஜ் ப்ரப்போசல், மேரேஜ் பாசிபிள், டேட்டிங் இஸ் பாசிபிள். உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஆல்ரெடி இஃப் யூர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் மேலே கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபியூஷன் விலகும். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வந்துட்டு சாரி கேட்பாங்க. ஏன்னோ ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் வந்துட்டு தெரியுது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லாங் டீப் கான்வர்சேஷன் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும். ஸோ நிறைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் சிங்கிள், நீங்கள் மேரி பண்ணுற பர்சனும் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து டுகெதராக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, டுகெதராக ஏதாவது ஒன்று செய்யறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பிளானிங், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நடக்கும். அண்ட் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு லவ், ட்ரூ லவ், உங்கள் மேலே வந்துட்டு ஒரு அன்பான ஒரு உரிமை அது வந்து எடுத்துக்காம ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட லவ், உங்கள் கேரிங்கை வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக எடுத்திருப்பாங்க. பட் இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு உண்மையாகவே வந்துட்டு லவ் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஜென்யூனான ஒரு லவ் இருக்கும். அதே மாதிரி அந்த லவ் வந்து ஒரு பவுண்டரிஸோட இருக்கும்.
அதாவது நீங்களும் அவங்கக்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீங்க, சேம் அவங்களும் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஜெனுவனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு நீங்கள் வரக்கூடிய டேஸில் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களோட அந்த பயம், அந்த கன்ஃபியூஷன், அந்த ஒரு தயக்கம், இது எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டைம், உங்களுக்கான ஒரு டே இஸ் கம்மிங். இந்த 2025 வந்துட்டு டோட்டலி உங்களுக்கான ஒரு வருஷம் தான். ஸோ அப்போது இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் பிளானிங் ஸ்கெடியூல்டோடு நீங்கள் போகிறப்போ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, கான்டாக்ட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு 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 பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாண்டிங்குள்ளே வருவாங்க. ஸோ உங்களை வந்து உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் அடுத்த க்ரோத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனும் தேவை, ட்ரஸ்ட். ஓகேங்களா? ட்ரஸ்ட்டும் வந்துட்டு தேவைப்படுது. ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்கீங்க, இந்த இயரில் கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. நான் சொன்ன அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஹெல்ப் மூலியமாக. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதே வந்துட்டு யூனிவர்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ கரண்ட்லி நிறைய ஹெல்ப் தேடிட்டு இருக்கீங்க. உங்கள் சூழ்நிலைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி என்னை வந்து தூக்கி விட மாட்டாங்களா தேடுறீங்க. எஸ், கிடைக்கும். உங்களோட விஷஸ், ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாக உங்களோட லைஃப்பில் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது, ஒரு வீட்டில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து நடத்த முடியாமல் தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ், இந்த ஒரு வருஷம் வந்து கண்டிப்பாக நடந்துடும். வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு விசேஷங்கள் இருக்கும். ஒரு எல்லாரும் ஹாப்பியாக டுகெதராக உங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாரோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இனி நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க. அண்ட் வந்து இந்த ஒரு வரக்கூடிய இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் டாமினேட்டிங் பவர் இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் தெரியுது. இதில் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் வந்து லீட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்லையும் சரி, பீப்புளையும் சரி. இட்ஸ் லைக் உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும். ரைட். அண்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லவ்க்காக, ஃபேமிலி உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை வேல்யூ பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஒரு பெயினோட ரொம்ப நாளாக இருந்திருக்கீங்க. எஸ், இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செய்கிற ஒர்க்கை நினச்சி பெருமைப்படுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பயமே வந்து உங்களுக்கு வேண்டாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் நல்லா இருக்கும். அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். டைம்லி ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட லைஃப் அகெயின் வந்து ஆக்டிவ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு கொடுக்க போகிறதே அந்த லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜி தான். ஸோ வந்துட்டு டெஃபினட்டாக இந்த ஒரு வருஷம் உங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்கும். சிங்கிளாக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பார்ட்னர் இஸ் ரெடி, வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பட்டர்ஃப்ளை இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லைஃப்பில் மாற்றங்கள் இருக்கும். ஒரு புது ஐடியாஸை வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்து கொடுப்பாங்க. உங்கள் ஆன்சிஸ்டர்ஸோட ஆக்சஸ் இருக்கும், கைடன்சஸ் கொடுப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இனிமேல் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்கள் பக்கத்திலே இருக்காங்க. ஓகே, ஸோ விஷஸ் கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் வைங்க. அண்ட்
தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒரு கலர் பட்டர்ஃப்ளையும் ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ நீங்கள் என்ன கலர் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கும் அந்த டைமில். Ace of Wands. Okay, Knight of Cups. Queen of Cups. Wonderful. Magician. Pile number 2. டெஃபினட்டாக இது ஒரு குட் நியூஸ்ன்னு தான் சொல்வேன். கார்ட்ஸ் எல்லாமே வண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங் எனர்ஜி இருக்குது கார்ட்ஸில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன். எஸ், கண்டிப்பாக பிஸ்னஸ் பாசிபிள்ங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் உங்களோட திறமைகளை காமிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க இனி வரக்கூடிய டேஸில். உங்களோட ஒரு ட்ராவல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை ஒரு நியூ ஒரு நியூ பிஸ்னஸ் டீல், இல்லைன்னா சம்திங் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட ஒரு கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். லைக் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து உங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதங்கள், இது எல்லாமே ரொம்ப கூல் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 100% இருக்கு. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்டே பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ரைட். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் அந்த எமோஷ்னல் ட்ராமாஸ், எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸ், இந்த பீப்புள், இந்த எமோஷன்ஸ், இந்த விஷயத்தில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட கான்டாக்ட்ஸ் ரொம்ப டிஃபர் ஆகும். இனிமேல் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க போகிறது, அதிகமாக யூஸ் ஆக போகிறதே வந்துட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ். அண்ட் உங்களுக்கு நியூ லைஃப்பில் வந்துட்டு நிறைய இன்னும் பீப்புள் கனெக்ட் ஆவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பழைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு குறையும். புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு நல்ல ஒரு சிப்ளிங் பாண்டு, அது மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அவங்களோட தான் இனி உங்கள் ஃபியூச்சர் ட்ராவல் ஆகும். ரைட். ஸோ கரண்ட்லி திங்ஸ் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி திங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. அண்ட் உங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு கரெக்டான ஒரு ஃபியூச்சர் பாத்தில் ட்ராவல் ஆகுறீங்க. மேபி உங்கள் கண்ணுக்கு, உங்கள் பார்வைக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். பட் கவலைப்பட வேணாம், நீங்கள் கரெக்டாக தான் ட்ராவல் ஆகுறீங்க. அண்டு இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல உங்களோட இதே என்ன அப்படிங்கிறது, இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் உங்களுக்குள்ளார ஒரு ஐடியாஸ் வரும். அண்ட் உங்களோட ஜேர்னி என்ன, டெஸ்டினி என்னங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ டோன்ட் வரி. அண்ட் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி எனக்கு இதுதான் வேணும், இதுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கேட்பீங்க. அதில் சாக்ரிஃபைசஸ் இருக்காது. அதில் வந்து கான்ஃபிடென்ட் நல்லா தெரியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள் இருக்காங்க. உங்கள் ஐடியாஸை நீங்கள் சொன்னால் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் பைல் நம்பர் 2 லாங் டேர்ம் பிளான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதர் ஒரு வீடு வாங்கணும், உங்களுக்குன்னு ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இது மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கனவு ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா எஸ், இந்த டைமில் வந்து அதுக்கான ஒரு பாசிபிள், அதுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போது ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, கொடுப்பின எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்குன்னு உங்களோட இடம் அண்ட் உங்களோட ரூல்ஸ் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகுது. மேரேஜ்
எஸ், பாசிபிள், 100% பாசிபிள் மேரேஜ் இந்த இயரில். அண்ட் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் பார்ட்னர் நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும், எப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வரணும்னு நினச்சிங்களோ மோஸ்ட்லி உங்களுக்கு 80 to 90% அந்த மாதிரி பார்ட்னர் தான் வந்துட்டு வருவாங்க. லைஃப் ஸ்டைல் மாறும். ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறும். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு மென்டலி எமோஷ்னலி ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேம் கொஞ்சம் கிடைக்கும். உங்கள் நேம் அண்ட் ஃபேம் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களோட அந்த கைண்ட்னஸ், அந்த ஒரு குட் ஹார்ட், அது எல்லாமே வந்துட்டு ஒரு சில பீப்புள் பார்ப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிற அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு அந்த நேம் அண்ட் ஃபேம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஐடியாஸ் அப்படி தான் இருக்கும். அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், பிஸ்னஸோட மைண்ட் செட், ஐடியாஸில் வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக ஆல் ஆஃப் அ சடன் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறப்போ நீங்கள் குயிக்கான ஒரு டெசிஷன், குயிக்கான ஒரு ஐடியாஸை வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன்ஸில் ஒரு ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது, உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு கீ ரோல். ஓகேங்களா? ஸோ வந்து பி ப்ரிப்பேர்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான மைண்ட் செட் அண்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும் உங்கள் ஜேர்னி நோக்கி. இனி வந்து ஒரு ரோட் மேப் கிடைச்ச மாதிரி தான். 100% இதுதான் என் ஜேர்னி, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் அதுக்கான ஒரு 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 பாசிபிளான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு உங்களை நோக்கி வருது. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு பாசிபிளான ஒரு எனர்ஜி ஆரா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்றது கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சீங்கன்னா முடியும். உங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்கள் அடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இயரே கிடைக்கும். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மாற்றங்களை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் இது டெஃபினட்டாக இந்த ஒரு இயர்க்கான ஒரு குட் நியூஸ் தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். வாவ், எடுத்த உடனே சன் கார்டு, வண்டர்ஃபுல். ஓகே, 5 of cups. Hierophant. Fine. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு look at these 2 cards. இந்த 2 கார்டோட எனர்ஜி பார்க்குறப்போ வெரி சேலஞ்சிங், ரைட்? லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாஸஸ் நடந்திருக்கு, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட இடம் விட்டு வேற ஒரு இடம் மாறி இருக்கீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு விருப்பம் இல்லை, பட் சூழ்நிலைகள் காரணமாக அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். அண்ட் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கி ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு, ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி அந்த ஒரு தேடல் அதிகமாக இருக்கு, ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப் எது, உங்களுக்கானது எது, நான் என்ன லைஃப் இப்போ லீட் பண்ணுறேன் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இப்போ இருக்குது அப்படின்னா எந்த பாதை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியல. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லைஃப்பில். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஒரு யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை வைக்கிறீங்கன்னா நான் எதை வைக்கிறது, நான் எந்த விஷயத்தை நான் கேட்பேன், எனக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது
அதில் எது நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வைக்கணும்னே தெரியல. இந்த மாதிரி டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்துட்டு நிறைய மூமெண்ட்ஸ் இல்லை உங்கள் லைஃப்பில். இந்த இயர் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். அதாவது ஒரு எக்ஸசைசஸாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இல்லைன்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்கள் அதிகமாகவே நேச்சரோட கனெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் ஆஃபன் ட்ராவல் பண்ணுற பர்சன் கிடையாது. நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பேர் வந்து வெளியில் டூர் மாதிரி இல்லை ட்ராவல் நேச்சர் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணியே ரொம்ப மாதங்கள் இல்லை ரொம்ப வருஷங்கள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சர் இஸ் யுவர் ஹெல்ப்பர். உங்களுக்கான ஹெல்ப்பர் வந்துட்டு நேச்சர். அப்போது அதிகமாக வந்துட்டு பீச் இல்லைனா ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லைனா வந்துட்டு நேச்சர் ரிலேட்டடான பிளேசஸ், நிறைய கோவிலுக்கு போகலாம், அங்கே போய் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு இயர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து உங்களோட பாஸ்ட் ஹார்ட் பிரேக்ஸ், பாஸ்ட் பிரேக்கப்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்லி வந்துட்டு ரொம்ப ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கீங்க. பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறீங்க, பாஸ்ட் விஷயங்கள் ஏக்கங்கள் கொடுக்குது. ஸோ ஒரு ஃபியூச்சரை நோக்கின ஒரு பார்வை, ஒரு ஃபியூச்சரை நோக்கின ஒரு மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ். ஆனால் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பீப்புள் உங்கள் லைஃப்பில் இப்போ இல்லை, அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு விலகிட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அவங்களோட அவங்க வரமாட்டாங்களா, திருப்பி கனெக்ட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. பட் தட் சாப்டர் இஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் உங்களுக்கு டெவலப்மெண்ட்கான ஒரு வருஷம். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது, உங்களோட ஐடியாஸில் இருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ளார உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ஆசைகள் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட சின்ன வயசில் என்னென்ன பொருள் மேலே ஆசைப்பட்டீங்களோ, எதுலெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சோஃபார் இவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்கு கொடுத்தது, இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்ஸை கொடுத்ததே வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நிற்காமல் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நின்னதுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒர்க் பேஸ்ட் அந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு பிரைட்னஸ். இந்த ஒரு 2 கார்ட்ஸை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு டார்க்னஸ் ஆன ஒரு வேர்ல்டுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரைட்ஃபுல் கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்துட்டு கிடைக்க போகுது. அண்ட் இனி ஏதோ ஒரு ஆஃபர் ப்ரப்போசல் இருக்குங்க உங்களுக்கு வந்துட்டு. எதர் பிஸ்னஸ் ப்ரப்போசல் இருக்கும், இல்லைனா லவ் ப்ரப்போசல் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த ப்ரப்போசலை பிளைண்டாக ரிஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு லைஃப் டேர்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ எந்த ப்ரப்போசல் வந்தாலுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு டெசிஷன் எடுங்க. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வேற ஒரு விதத்து மூலிமா திருப்பி கிடைக்கும். அண்ட் உங்களோட அந்த லவ் ஃபீலிங், இது வரைக்கும் அந்த லவ் எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் லவ் ஃபீலிங் அதிகமாகவே இருக்கும். ரிலேஷன்ஷிப் பாசிபிள், நீங்கள் சிங்கிளாக இருக்க மாட்டீங்க இனிமேல். அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு யங் எனர்ஜி, ரொம்ப யங் ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ முன்னேற்றங்கள் இருக்கும். ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி வந்துட்டு நல்லா இருக்கும். உங்களோட அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைரக்ட் யூனிவர்ஸ் அண்ட் நேச்சரோட ஒரு ஹெல்ப் அண்ட் கைடன்சஸ் ஆல்சோ டைம்லி அந்த டைமுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? இந்த ஒரு அதாவது நீங்கள் அந்த ஒரு பாஸ்ட் டார்க்னஸில் இருந்து மூவ் ஆன் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்க டோட்டலி. பட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்கள் கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பாஸ்ட் பீப்புள் இல்லை மெமரிஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து வெதர் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறப்போ பி ஷுர் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருங்க. டோன்ட் கோ பேக். ஐ மீன் எந்த ஒரு
லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சேட் அண்ட் டிப்ரெஷன் ஆனீங்களோ திருப்பி அந்த லைஃப்குள்ளார போவாதீங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஃபீல் இல்லை எனக்கு வந்துட்டு அந்த அந்த லைஃப்குள்ளே நான் திருப்பி போனேன் அப்படின்னா எல்லாம் சரியாகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ரிஸ்க் நீங்கள் உங்களோட இதில் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரைட். எனர்ஜி இஸ் குட். ஓவராலாக எனர்ஜி நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு குயிக்காக அந்த எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும், ஃபில் ஆகிடும். ஓகே. பைல் நம்பர் 3 இஸ் குட். ஓவராலாக என்ன விஷயம் நடந்தாலுமே யூ ஹவ் காட் சன் கார்டு விச் இஸ் டோட்டலி பாசிட்டிவான கார்டு. நடக்காது நினச்ச விஷயங்கள் நடக்கும். தனிமையாக தான் என் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சவங்களுக்கு உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. ஃபியூச்சரை நோக்கின பயமா, கவலையே வேண்டாம். இந்த ஒரு வருஷம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஹெல்ப் ஆல்சோ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.